தொடக்கம் 22 வரையான வினாக்கள்ல ஒரு பேருந்து ஆசன முன்பதிவு முறைமையில் பின்வரும் பகுதியாக தரப்பட்டுள்ள தரவுத்தள அட்டவணைகளை அடிப்படையாக கொண்டவை. ஓகே, 19 20 வரையான வினாக்களை இதை வச்சுதான் செய்யணும். ஒரு பேருந்து ஆசன முன்பதிவு முறைமை சிஸ்டத்தின் பின்வரும் பகுதியாக தரப்பட்ட தரவுத்தள அட்டவணைகளை அடிப்படையாக கொண்டவன் சொல்லி போட்டு பஸ் ஸ்டேஷன் பேருந்து நிலையம், அப்ப பஸ் ஸ்டேஷன் கோட்டும் அதுல நேமும், அப்ப W1 என்ற கலம்பு, S1 காலி, N1 ஜெஃப்னா என்ற அதையும் கொடுத்து ரெண்டாவது ரூட் கொடுத்துருக்கு. ரூட்ன்றது பாதை குறிப்புன்னு சொல்லியிருக்கு. பாதைகள் ரூட் கோட் மூலம் அடையாளம் காணப்படும் ஒரே பேருந்து நிலையத்தில் இருந்து பல பாதைகள் ஆரம்பிக்க முடியும். அத்தோடு பல பாதைகள் ஒரே பேருந்து நிலையத்தில் நிறைவடையவும் முடியும் என்று இதுல சொல்லியிருக்கு. ரூட்டுக்கு வந்து ரூட் கோட் கொடுத்துருக்குது, ஃப்ரம் பஸ் ஸ்டேஷன்ஸ் கோட் கொடுத்துருக்குது, டு பஸ் ஸ்டேஷன்ஸ் கோடு கொடுத்துருக்குது. அப்போ ரூட் கோட்டும் கொடுத்து ஃப்ரம் பஸ் ஸ்டேஷன் கோட் எந்த பஸ் ஸ்டேஷன் கோட்ல இருந்துன்றதை சொல்லி கொடுத்து டு பஸ் ஸ்டேஷன்ஸ் கோட் எந்த பஸ் ஸ்டேஷன் கோட் வரைக்கும்ன்றதையும் இந்த ரோட்லேயே கொடுத்துருக்குது. அடுத்தது ரூட் இன்ஸ்டன்ஸ் பாதையின் ஒரு சந்தர்ப்பம் என்று சொல்லியிருக்கு. குறிப்பு, ஒரு நாளைக்கு ஒரு பாதையில் ஒரு பயணம் மாத்திரம் மேற்கொள்ளப்படுவதாக கருதுக. ஒரு நாளைக்கு ஒரு பாதையில ஒரே ஒரு பயணம் மட்டும்தான் இதுல போகக்கூடியதா இருக்குது. ரெண்டாவது சொல்லியிருக்கு அவைலபிள் சீட் கிடைக்கக்கூடிய இருக்கைகள்னு சொல்லியிருக்கு. அப்ப ரூட் கோட் இங்க கொடுத்து டேட் கொடுத்து அவைலபிள் சீட் கொடுத்துருக்கு இந்த டேபிளுக்கு. அடுத்த டேபிளுக்கு சீட் ரிசர்வேஷன் ஆசன முன்பதிவு சொல்லியிருக்குது. குறிப்புல சீட் நம்பர் மூலம் ஒரு ஆசனத்தை தனித்தனியாக இனங்காணலாம். அப்ப சீட் அட்டவணையில ரூட் அட்டவணையில பிகே பிரைமரி கீ என்று சொல்றது முதன்மை சாவி. முதன்மை சாவி ஆறதுக்கு மிகவும் பொருத்தமானது எது என்று சொல்லியிருக்கு. அப்ப முதலாவது பிரைமரி கீ முதன்மை சாவி என்றா என்ன? முதன்மை சாவி என்றா என்ன? ஒன்றும் இல்லை. இப்போ உதாரணமா இப்ப நாங்க எங்களுக்கு ஒரு டேபிள் என்று எடுத்தா அந்த டேபிள்ல நாங்க தனித்துவமா அடையாளம் காணக்கூடியதா இருக்கும். ஏதாவது ஒன்றை வச்சுக்கொண்டு இப்போ உதாரணத்துக்கு சொல்றோம்டா ஸ்டூடெண்ட் என்று எடுத்துக்கொண்டோம்டா ஸ்டூடெண்ட் என்று எடுத்துக்கொண்டா இதுல நாங்க ஸ்டூடெண்ட் நேம், ஏஜ், அதோட ஸ்டூடெண்ட் நேம், ஏஜ் வந்து அவர் எடுக்கிற சப்ஜெக்ட் என்ன பாடம்ன்ற 3 டீட்டெயில்ஸ் நாங்கள் இதில் ஸ்டோர் பண்ண போகிறோம்னு வச்சுட்டா இதில் எக்ஸாம்பிளுக்கு குமார் என்ற ஒரு ஸ்டூடெண்ட், ஏஜ் வந்து 20, சப்ஜெக்ட் வந்து சயின்ஸ் வச்சாச்சு. சுரேஷ் ஏஜ் வந்து 20, சப்ஜெக்ட் வந்து மேக்ஸ். லாவண்யா ஏஜ் வந்து 18, ஏஜ் வந்து 20, சப்ஜெக்ட் வந்து சயின்ஸ். அப்போ திரும்ப குமார் ஏஜ் 20, சப்ஜெக்ட் வந்து சயின்ஸ் இருக்கு. அப்போ இந்த டேபிளை கருதி கொண்டோம்னா எந்த குமார் சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டா இங்க 2 குமார் இருக்கு. அப்ப இங்க டேட்டா ரெடண்டன்சி. அப்ப சயின்ஸ் பாடம் எடுக்கிறவர் சயின்ஸ் பாடம் எடுக்கிற குமார் ஆரண்டு பார்க்க போறோம்னா சயின்ஸ் 2 பேர் இருக்கு. இப்ப சாதாரணமா டேட்டா 2, ரியல் டைம்ல பார்த்தா லாட் ஆஃப் டேட்டா நிறைய டேட்டாஸ் ஹேண்டில் பண்ண வேண்டி இருக்கு. ஒரு டேபிளை நாங்கள் தனித்துவமாக ஒரு ஆளை ஐடென்டிஃபை பண்ணணும், ஒரு டேட்டாஸை எடுத்துக்கொள்ளணும்ன்றதுக்காக இந்த பிரைமரிக்கு முதன்மை சாவின்னு சொல்லி நாங்கள் அறிமுகம் பண்ணுறோம். உதாரணம் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு முன்னுக்கு ஸ்டூடெண்ட் ஐடி என்று வச்சுட்டு குமாருக்கு ஒரு ஐடி, லாவண்யா குமாருக்கு ST1, ST2, சுரேஷுக்கு லாவண்யாக்கு ST3, ST4 2 பேருக்கு தனி ஒரு ஐடி டெக்வல் ஐடியை கொடுத்து விட்டா இப்போ இந்த டேபிள்ல வந்து ST3 யாரு என்று சொன்னா லாவண்யான்னு சொல்லலாம். ST1 சப்ஜெக்ட் என்னன்னு கேட்டா ST சப்ஜெக்ட் சொல்லலாம். ST1 நேம் என்னன்னா நேம். அப்படி இந்த டேபிள் இருக்க டேட்டாஸை இந்த முதன்மை கீயை பயன்படுத்தி தனித்துவமா அடையாளம் காண்றதுக்கு பயன்படுத்தப்படுறதா இந்த பிரைமரி கீ முதன்மை சாவி. அப்ப இதை வச்சுக்கொண்டு கேள்விக்கு போயிட்டோம்டா கேள்வியில கேட்டிருக்கு ரவுட் அட்டவணைன்ற முதன்மை சாவி ஆவதற்கு மிகவும் பொருத்தமானது எது என்று சொல்லியிருக்கு. ரவுட் அட்டவணைக்கு போச்சு. ரவுட் அட்டவணையில எது முதன்மை சாவியா இருக்கு? ரவுட்டுக்கான ஒரு கோட் இருக்கு, ரவுட் பஸ் ஸ்டேஷன் கோட் இருக்கு, டு பஸ் ஸ்டேஷன் கோட் இருக்கு. ஸோ ரவுட்ல வந்து ஃப்ரம் பஸ் ஸ்டேஷன் கோட் டு பஸ் ஸ்டேஷன் கோட் 2 இருக்கு.
அண்ட் ரவுட் கோட் இருக்கு. இதுல எது மிகவும் பொருத்தமானதா இருக்கும் முதன்மை சாவி என்று பார்த்தா, இப்போ ஃப்ரம் பஸ் ஸ்டேஷன் கோடுன்னு பார்த்தா அந்த பஸ் ஸ்டேஷன் கோட் வந்து ரவுட், ஒரே பஸ் ஸ்டேஷன் கோட் நிறைய இருக்கலாம் ரவுட்ல. ஒரு ரூட்ல இருந்து போற பஸ் ஸ்டேஷன் கோட் நிறைய பஸ் ஸ்டேஷன் கோடுக்குரிய பஸ்ஸஸ் அதில் போய் வராதனால பஸ் ஸ்டேஷன் கோட் ஃப்ரம்மோ இல்லை டூவோ சேம்ல இருக்கலாம். அதில் அட்டோனில் பார்த்தாலே தெரியுது டபிள்யூ சேம் கோட் இருக்கு. அப்போ தான் நாங்கள் முதன்மை சாவியை எடுக்கலாம். ரவுட் கோட் தான் வந்து 1121 என்று சொல்லி டிஃபர் ஆகுது. அப்போ டிஃபர் மீன்ஸ் செப்பரேட் தனித்துவமாக அடையாளம் காணக்கூடியதா இங்கே இருக்கு. அப்போ இதை பொறுத்த வரைக்கும் ரவுட் கோட் தான் ஒரு முதன்மை சாவியா இங்கே இருப்பார். ஓகே, இங்கே ரவுட் கோட் தான் வந்து முதன்மை. அப்போ முதன்மை சாவியா இங்கே இருப்பார் ரவுட் கோட். அப்போ இதில் ரவுட் கோட் மட்டுமே போதுமானதாக இருக்கும். இப்போ அடுத்தபடி கேள்வியில் பார்த்தோம்னா அதை தாண்டி நிறைய அங்கால முதலாவது விட வராது. ஃப்ரம் பஸ் ஸ்டேஷன்ஸ் கோடுன்றது வராது. ரூட் கோட் இனஃப் பஸ் ஸ்டேஷன்ஸ் கோடுன்றது வந்து அதுவும் வராது. நாலாவது ரூட் கோட் ப்ளஸ் ஃப்ரம் பஸ் ஸ்டேஷன் கோடுன்ற அது நிறைய டீட்டெயில்ஸ் எங்களுக்கு கேட்க வேண்டியதே இல்லை. இங்கே வந்து ரூட் கோட் மட்டுமே எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறதால இதுக்கு ரூட் கோட் மட்டுமே விட சரி. 20வது சீட் ரிசர்வேஷன் அட்டவணையின் முதன்மை சாவியாவிற்கு மிகவும் பொருத்தமானது என்ன? 20வது கேள்வியில வந்து சீட் ரிசர்வேஷன் அட்டவணை, அதுல எங்களுக்கு முதன்மை சாவியாக இருக்கிறதுக்கு மிகவும் பொருத்தமானது இது. சீட் ரிசர்வேஷன் என்ற அட்டவணையில எங்களுக்கு முதன்மை சாவியா இருக்கிறதுக்கு மிகவும் பொருத்தமானது என்று பார்த்தா, முதலாவது வந்து ரூட் கோட்டை வச்சு கொண்டு எங்களால அந்த டேபிளை ஃபுல்லா ஐடென்டிஃபை பண்ணலாமாண்டா இல்லை. ரூட் கோட் வந்து ஒரே ரூட் கோட்டில் ஒரே டேட்ல டிஃப்ரெண்ட் ரூட் கோட் போயிருக்கலாம். அதில் ஒரு ரூட் கோட் வேற ஒரு டேட்களில் ஒரு ரூட் கோட்டில் வேற ஒரு டேட்ல வந்து வானம் ஓடி இருக்கலாம். இப்போ ரூட் கோட்டை வச்சுக்கொண்டு எங்களுக்கு அடுத்ததை பார்க்கக்கூடியதாக இருக்குமாண்டா, தனித்துவமான ரேட்டை எடுக்கலுமாண்டா இல்லை. ரெண்டாவது விட பார்த்தா ரூட் கோட் ப்ளஸ் டேட், ரூட் கோட்டையும் டேட்டையும் வச்சு எங்களுக்கு தனித்துவம் அடையாளம் காணப்பட்டிருக்குமான்னு தனித்துவமாக டேட்டா எடுத்துக்கொள்ளலாமான்னு பார்த்தா ரூட் கோட்டையும் டேட்டையும் வச்சு ஒரே ரூட் கோட்ல ஒரே டேட்ல ஒரு சீட் நம்பர் தானா என்று இல்லை, பல சீட் நம்பர் அங்கே இருக்கலாம். அப்போ இதையும் வச்சுக்கொண்டு தனித்துவமான டேட்டாஸ் வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்காது. அப்போ அடுத்தது என்ன செய்யலாம்னு பார்த்தா, மூன்றாவது ரூட் கோட்டையும் சீட் நம்பரையும் வச்சு பார்க்கலாம்னு பார்த்தா ரூட் கோட்டும் பிளஸ் சீட் நம்பர் ரெண்டும் சேர்ந்து வருமானு பார்த்தா ரூட் கோட் ஒரே ரூட் கோட்ல ஒரு சீட் நம்பர் ஸோ ஒரு ரூட் கோட்ல சீட் நம்பரை எடுத்தாச்சு. ஆனா என்ன நடக்கும் என்றால் வேறான டேட் வந்து வித்தியாசப்பட வலிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எப்படி என்றால் இங்க எப்படி பார்த்தாங்க ரூட் கோட் ஒன்று எடுக்கல, அது ஏனென்றா தனித்துவமாக எடுக்கலாம், நிறைய ரூட் கோட் இருக்கும், ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். ஒரு ரூட் கோட் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. அதே மாதிரி இங்கே ரூட் கோட்டும் டேட்டையும் எடுத்துட்டோம்னா ஒரு ரூட் கோட்டை எடுத்துட்டோம்னா டேட்டை வச்சு இந்த டேட்டில் இந்த ரூட் கோட் பார்த்து நிறைய சீட் நம்பர்ஸ் இருக்க போகுது, தனித்துவமாக அடையாளங்கள். இங்கே ரூட் கோட்டையும் சீட்டையும் எடுத்தாச்சு, இந்த ரூட் கோட்டை எடுத்தாச்சு, இந்த சீட்டையும் எடுத்தாச்சு. அங்கே பார்த்தா நிறைய டேட்ஸில் இருக்கும், ஒரே ரூட் கோட்டும் ஒரே சீட் நம்பர் நிறைய டேட்ஸில் இருக்கும். இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு என்ன நாலாவது விட தான் சரியா இருக்குமே பார்த்தா ரூட் கோட்டையும் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும், டேட்டையும் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும். ரூட் கோட் வேண்டும் பிளஸ் டேட் வேண்டும், எங்களுக்கு சீட் நம்பர் வேண்டும். இவ்வளவு டீட்டெயில்ஸையும் எடுத்தா தான் அங்கே இருக்கிற ஒரு ரெக்கார்டு ஒரு ரோல ஒரு ரெக்கார்ட் இருக்கிற ரோவை தனித்துவமாக அடையாளப்படுத்தி எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு ரெக்கார்டை பிடிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்கு. அதனால எங்களுக்கு இங்கே இந்த மூன்றும் இருந்தால் தான் அங்கே இருக்க பேசஞ்சர் நேம், பேசஞ்சர் ஃபோன் நம்பரை தனித்துவமாக நாங்கள் ஈஸியாக எடுத்துக்கொள்றதுக்கு கட்டாயம் இங்கே ரூட் கோட்டும் டேட்டும் சீட் நம்பர் இந்த மூன்றும் இங்கே வந்து பிரைமரி கீயாக இருக்கு.